மலேசியாவின் பல பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு அமைப்பு NIISE பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்டு வரும் MyIMMS அமைப்பிற்கு பதிலாக தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இது படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். NIISE அமைப்பு எல்லை சோதனைகளையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவை கணிசமாக ஒருங்கிணைக்கும். இதில் முக்கிய AI அம்சங்களாக முக அடையாளம், கைரேகை, கண்களின் கருவிழி சோதனை அங்கீகாரம் போன்ற தானியங்கு பயோமெட்ரிக் அடையாளங்கள் அடங்கும். அத்துடன் பயண பாணிகள், சந்தேகத்திற்கிடமான நடத்தைகள், போலி பாஸ்போர்ட் போன்ற சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்டறிய இடர் மதிப்பீட்டு கருவிகள், பெரிய தரவு பகுப்பாய்வு, வணிக நுண்ணறிவு ஆகியவையும் இதில் சேர்க்கப்படும். அது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு வழங்க ஒரு AI சாட்போட்டும் உதவும். தேசிய பாதுகாப்பும் எல்லை கட்டுப்பாடும் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய முன்னுரிமைகளாகவே தொடரும் என்று சைஃபுடின் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.